ஆல்ரைட் கைஸ், ஸ்ட்ரீமிங் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்க்கு ஃபேஸ் கேம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட டிஎஸ்எல்ஆர் ஆர் வெப்கேம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் பிசி கூட கனெக்ட் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் அண்ட் உங்ககிட்ட ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கிற ஃபோன் இருந்தால் மட்டும் போதும். அதையே நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரீமிங்க்கு யூஸ் பண்ணலாம். பெருசாக சப்போஸ் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா. அண்ட் முக்கியமாக இன்னைக்கு நான் காட்ட போகிற மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸ், சாஃப்ட்வேர் ரெண்டுமே யூஸ் பண்ண வேணாம். அண்ட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீயும் கூட. ஸோ எப்படி உங்களோட கேமராவை ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், video.ninja அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு இன்வைட் லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்க அப்படின்னா ஜென்ரேட் இருக்கும். ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பார்கோட் வரும். அது கீழே வந்து ஒரு அவுட்புட் லிங்க் ஒன்று வரும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட ஃபோனில் கூகுள் ஆப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த கேமரா சிம்பிள் டேப் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக பார்கோட்லாம் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா மேலே ஒரு பாப்அப் லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்க்ரீன், அதாவது உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட கேமரா. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து கேமரா சூஸ் பண்ணுறேன். கேமரா கொடுத்த அப்புறமா உங்களுக்கு வீடியோ ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணுமா இல்லை ரியர் கேமரா யூஸ் பண்ணுமா அப்படின்றது உங்களோட சாய்ஸ். அண்ட் அந்த செலெக்ஷன் பக்கத்திலே ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ரெசல்யூஷனில் ஷேர் பண்ணணும் அப்படின்றதும் இருக்கும். அண்ட் டிபெண்டிங் ஆன் த ரெசல்யூஷன் உங்களோட நெட்வொர்க் பேண்ட்வித்தும் வந்து போகும். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களோட கேமரா ஃபீட் வந்து இப்போ ஷேர் ஆகும். அண்ட் ஆல்வேஸ் பெட்டர் உங்களோட கேமராவில் இருக்கிற மைக்கை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள போய் செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பாதி ஒர்க் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே இப்போ நம்ம ஷேர் பண்ணுற இந்த ஃபீடை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அதை ரெக்கார்டிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து நம்ம பிசியில் பண்ணலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பார்கோடு கீழே ஒரு லிங்க் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் அதை காப்பி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் இல்லைனா ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம்லேப் OBS. இதில் வந்துட்டு சோர்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்திலே ஆட் கொடுக்கலாம். இதில் வந்துட்டு ப்ரௌசர் சோர்ஸ் இல்லைனா ப்ரௌசர் விண்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே URL ஒன்று காட்டும். ஸோ அங்கே தான் நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ண லிங்கை வந்து பேஸ்ட் பண்ண போறீங்க. அண்ட் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு மேலே அந்த ஃபீட் வந்து காட்டும் உங்களோட கேமரா. அது ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு 1080p ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னா இங்கே வித் அண்ட் ஹைட் செட்டிங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களோட ஸ்க்ரீனில் உங்களோட ஃபேஸ் கேம் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு டிப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த லிங்க் டேபை வந்துட்டு ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க அன்டில் நீங்கள் ரெக்கார்டிங் இல்லைன்னா ஸ்ட்ரீமிங் முடிக்கிற வரைக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கேமரா ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு மிடில் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக திரும்ப அதே லிங்கை போய் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்ப ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் OBSலையும் மாற்றணும் அண்ட் உங்களோட கேமராலையும் அதை ஸ்கேன் பண்ணி மாற்றணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். ஸோ அந்த ப்ரௌசர் பேஜை ஓப்பன்லேயே வச்சுக்கிறது ஒரு சேஃப் பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.